இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் தீவிரமடைந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக அரசியல் கட்சிகள் கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் கூட்டணி தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கனவே திமுகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தது. அப்போது கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டுமென அந்த கட்சியின் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த கட்சியின் உயர்மட்ட குழுவின் ஆலோசனை கூட்டமானது சென்னையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டும் என வேல்முருகன் தெரிவித்திருந்தார். இல்லையென்றால் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் எனவும் தெரிவித்திருந்ததாக தகவல்கள் வெளியாகின. இருப்பினும் திமுகவிடமிருந்து கூடுதல் இடங்களை ஒதுக்குவதாக எந்த பதிலும் கிடைக்கவில்லை என கூறப்பட்டது. இதனால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக தனித்து போட்டியிட முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது. அதோடு அக்கட்சியின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் வேல்முருகன் வெளியிட உள்ளதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து திமுக கூட்டணியிலேயே தொடர்வதா அல்லது கூட்டணியை விட்டு வெளியேறுவதா என இன்று வேல்முருகன் அறிவிக்க உள்ளார் என செய்திகள் உலாவின. இந்த நிலையில் சென்னை விருகம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன் திமுக கூட்டணியில் இருந்து தவாக விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மற்றொரு புறம் வட மாவட்டங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வாக்கு வங்கி உள்ள ஒரு சில தொகுதிகளில் தனித்து போட்டியிட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பண்ருட்டி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வேல்முருகன் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. வேல்முருகன் வெளியேறும் அறிவிப்பு வெளியானவுடன் சில அரசியல் கணக்குகள் வெளியாக தொடங்கியுள்ளன. குறிப்பாக வேல்முருகனுக்கு இருக்கும் ஒரே ஆப்ஷன் தைலாபுரம் தான் எனவும் கூறப்படுகிறது. தவேகாவுடன் கடந்த காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட பிணக்குகள் காரணமாக விஜயுடன் கூட்டணி சேர வாய்ப்பில்லை என்றும் அதிமுக பாஜக கூட்டணியில் அவர் கொள்கை ரீதியாக சேரமாட்டார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அன்புமணி தனது தந்தை ராமதாஸுக்கு எதிராக அரசியல் செய்து வரும் சூழலில் இவர் ராமதாசுடன் கூட்டணி வைத்து இந்த தேர்தலை சந்திக்க கூடும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.